Hello students, 12th physicsல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா 1 மார்க். 1 மார்க்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ல ஒன்று இயற்பியல் அளவுகளுடைய அலகுகள் மற்றும் கான்ஸ்டன்ட் அல்லது மாறிலியோட மதிப்புகள். இந்த வீடியோல நம்ம வால்யூம் 1ல இருக்க அலகுகளும் மாறிலியோட மதிப்புகளும் தான் பார்க்க போறோம். முதல்ல அலகுகள் பார்ப்போம். மின் இருமுனை திருப்புத்திறன், திருப்பு விசை, மின் பாயம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இயக்க எண், மின்னோட்ட அடர்த்தி, மின்தடை எண், மின்திறன். மின்திறனுக்கான அலகு 1 வாட். 1 வாட்டுங்கிறது 1 ஜூல் பெர் செகண்டுக்கு சமம். அடுத்து காந்தப்புலம். காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. டெஸ்லாக்கு ஈக்குவலான அலகு NA per -1 M per -1. காந்த இருமுனை திருப்புத்திறன், காந்த பாயம். காந்த பாயத்தோட CGS அலகு மேக்ஸ்வெல். 1 வெப்பர் 10⁸ மேக்ஸ்வெல்லுக்கு சமம். காந்த பாய அடர்த்தி. காந்த பாய அடர்த்தியினுடைய அலகு டெஸ்லா. டெஸ்லாக்கு ஈக்குவலான அலகு வெப்பர் M per -2. காந்தமாக்கும் புலம். காந்த ஏற்பு திறனுக்கு எந்த அலகும் இல்லை, ஏன்னா இது ஒரு விகிதம். தன்மின் தூண்டல் எண், பரிமாற்று தூண்டல் எண் ரெண்டுக்குமே அலகு ஹென்றி தான். 1 ஹென்றி வெப்பர் A per -1க்கு சமம். மின்னியக்கு விசையின் அலகு வோல்ட் அல்லது JC-1. இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கான்ஸ்டன்டோட மதிப்புகளை பார்ப்போம். வெற்றிடத்தின் விடுதிறன். வெற்றிடம் அல்லது காற்றில் சார்பு விடுதிறன், ஊடகத்தின் சார்பு விடுதிறன், நீரின் சார்பு விடுதிறன். ஈர்ப்பியல் மாறிலியின் அலகு. நிலை மின்னியல் கூலும் விதியில மாறிலி கேயோட மதிப்பு. நமக்கு 2 கூலும் விதி இருக்கு. 1வது பாடத்துல 1, 3வது பாடத்துல 1. காற்றின் மின்காப்பு வலிமை. அடுத்து 1 கிலோவாட் மணி அப்படிங்கிறது 3.6 × 10⁻6 ஜூலுக்கு சமம். 3வது பாடத்துல இருக்க கேயோட மதிப்பு 10⁻⁻7 ஹென்றி பெர் மீட்டர். வெற்றிடம் அல்லது காற்றில் ஒப்புமை உட்புகுத்திறன் μr = 1. சுழற்சி காந்த விகிதம் போர் மேக்னட்ரான். அடுத்து 4வது பாடம் வீடுகளுக்கான AC மின் விநியோகம் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். 5வது பாடம் மின்காந்த அலைகள்ல நமக்கு 7 விதமான அலைகள் இருக்கு. 7 அலைகளுடைய அதிர்வெண் எடுக்கமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல ரேடியோ அலைகள் சில ஹெர்ட்ஸ் முதல் 10⁹ ஹெர்ட்ஸ் வரை. மைக்ரோ அலைகள் 10⁹ இருந்து 10⁻11 ஹெர்ட்ஸ் வரை. இதே மாதிரி வரிசையா ஒன்னொன்னு வரும். ஒரு அலை எந்த ஹெர்ட்ஸ்ல முடியுதோ அடுத்த அலை அந்த ஹெர்ட்ஸ்ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கலாம். வால்யூம் 1ல இருக்க மதிப்புகள் இவ்வளோதான். அடுத்த வீடியோல வால்யூம் 2ல இருக்க மதிப்புகளையும் அலகுகளையும் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.